ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிவிகே ஆட்சிக்கு வந்து 100 நாட்களை கடந்துருச்சு. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக போஸ்ட்டுகளை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, சட்டமன்றத்தில் டிவிகே ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுடைய குறைகளை பேசுகிறத விட எதிர்க்கட்சிகள் முதலமைச்சரை பேச சொல்லுங்கள், வாயை திறங்க விஜய் அப்படின்னு சொன்னாங்க. இவர் எந்திரிச்சு எங்கே உங்கள் அப்பாவை காணா அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்கே உங்கள் ஒய்ஃபை காணான்னு அவங்க சொன்னாங்க. அடுத்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா, திரிசாவை பற்றி பேசுனாங்கன்னு சொல்லி சின்னவரை வந்து கைது பண்ணாங்க. திருப்பி சுதந்திர தினத்தில் திரிசா வந்து கலந்துக்கிடுச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா விஜய் கார் ஓட்டுனதை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் வேணும், அது இனோவா கார் வேணும் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் பொதுமக்களுடைய பிரச்சனையை சட்டசபையில் பேசுகிறதவே வந்து இந்த 100 நாட்களாக வந்து மீடியாக்களும் சரி பேசுனாங்களா பேசலையான்றதவே வந்து மீடியாக்களும் காட்டலை. அவங்களுடைய முக்கிய இதுவே பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் நடக்கிற விஷயங்கள் மற்றும் திரிசா இதை பற்றி தான் வந்து இந்த 100 நாட்களுமே வந்து அதிகப்படியாக பேசப்பட்டு வந்துச்சு. இதில் என்னென்னா, மாற்றம் வரணும் அப்படின்றதுக்காக தான் டிவிகே கட்சியை பொதுமக்கள் கொண்டு வந்தாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே போதும், ஒரு புது மாற்றத்தை கொண்டு வந்து மக்களிடையே ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, உங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு, வெளியூர்லாம் வேணாம், உங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டை நீட்டாக போஸ்டர்லாம் இல்லாமல் பெயிண்ட் பண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணீர் நல்ல சுத்தமான ஒரு டாய்லெட்டோட உங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டை, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பஸ் ஸ்டாண்டை ரெடி பண்ணியிருக்காங்களா? இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம். ரேஷன் கடையில் போடுற அரிசியை மாற்றிருக்காங்களா? அதே நிலமை தான் திருப்பி இருக்குது. ஸோ மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆட்சியை நீங்கள் அமைக்கலை. என்னை பொறுத்தளவுக்கு அதே ஓட்ட பஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் பப்ளிக் டாய்லெட் இருக்குது. அதே மாதிரி தான் சரியான குப்பை எடுக்கிறதுக்கு கூட சரியான ஆட்கள் வந்து வர்றது கிடையாது. ஸோ அதே நிலமை தான் என்னை பொறுத்தளவுக்கு தொடர்ந்துட்டுருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து சொல்லுங்கள். டிவிகே கட்சி இதில் நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க இதில் அனுபவம் இல்லாதவங்க. ஸோ இப்படி ஒரு நபர்களை கொண்டு வரும்போது அவங்க செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆகும். ஆனால் பொதுமக்கள் அந்த 2 இயர்ஸ் என்ன பண்ணுவீங்க? இப்போ கரண்ட் பில்லெல்லாம் கூடிருச்சு, விலைவாசிலாம் கூடிக்கிட்டு இருக்குது, சம்பளம் யாருக்கும் கூடலை, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த 100 நாட்களில் என்னை பொறுத்தளவுக்கு ஒன்றுமே பண்ணலை அப்படின்றது தான் வந்து உண்மை. இதில் எதுவும் மாற்று கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லிவிட்டு போங்க. நான் சொல்கிற விஷயம் ஏற்புடையதுன்னா ஏற்புடையது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.